Hi friends, welcome back to my channel. In our channel, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ மசாலா தான் இப்போ வந்து பார்க்க போறோம். இல்ல உருளைக்கிழங்கு புட்டு கூட வெச்சுக்கலாம். வாணலியில எண்ணெய் விட்டு சூடாக்கினது கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சமா சீரகம், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு பூண்டு ஃபுல்லா வந்து நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கிறேன். அதை வந்து இதல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு புட்டு வந்து நம்ம காரக்குழம்பு, சப்பாத்தி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பெருங்காயத்தூள் சேர்க்க மறக்காதீங்க. உருளைக்கிழங்காக இருக்கட்டும், எதனா பருப்பு வகைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் பெருங்காயத்தூளை நல்லாவே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பச்சை இருக்குது அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னா, ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியா மசாலா இதெல்லாமே வந்து சேர்த்து வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். அதனால் உப்பு வந்து அதிகமாக போயிடும், பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு இதில் இருக்குது. நான் செஞ்சுட்ருக்கேன். இந்த அளவு வந்து ஒரு 4 பேர் வந்து சாப்பிட்லாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. தண்ணி வந்து அப்படி விடுறதா இருந்தால் இப்போ அந்த நம்ம தட்டில் வந்து மசாலா எதனா இருந்ததுன்னா சும்மா தெளிச்ச மாதிரி கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுலாம் எடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வந்து மசாலாவோட இது வதங்கினாலே போதும். நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி வந்துடும். நம்ம இதை வந்து அப்படியே பொரியல் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி விடாதீங்க. நான் வந்து சொன்ன மாதிரி தட்டில் இருந்ததுக்காக கொஞ்சோண்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அது தவிர்த்து வேறு தண்ணி வேண்டாம். இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பட் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரையாக தான் செய்யணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஈரம் இழுத்துட்டாலே உங்களுக்கு இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்படி வந்து உடச்சி விடுங்க எல்லா உருளைக்கிழங்கையும். இது கொஞ்சம் நேரம் இப்படியே வதங்கட்டும். ஃபுல்லாக வதங்கி சைடெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்போட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். சூப்பரான டிஷ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.